ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை மாவை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. கோதுமை மாவு கூட நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 பழுத்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சினா போதும், பாகுப்பதம் நமக்கு தேவையில்லை. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருலாங்க. ஆறினதுக்கு அப்புறமா இந்த பாகை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து நல்லா நைஸான சாஃப்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் சாஃப்டாக வரும். இப்போ இதோட சுவையை அதிகரிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 ஸ்பூன் நெய்யில் நல்லா தாளித்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து அதுக்கப்புறமா நம்மளோட மாவுலேயே கலந்து நல்லா கலக்கிக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது தேங்காய் அங்கங்கே கடிப்படும். அப்படி கடிப்பட்டுச்சுன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த தேங்காய் நெய் எல்லாம் இந்த மாவு கூட நல்லா சேர்ந்து கலங்குற மாதிரி கலக்கி விட்டுருங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட கலரும் நெய்யோட வாசனையும் இந்த ஸ்வீட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. வாழைப்பழமும் கோதுமை மாவும் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவோட திக்னஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா இணக்கமாக வர மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இதை கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பனியாரக்கல்ல ஊற்றினோம்னா நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, எடுத்து சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.